காதலிச்சு ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதே வேகத்தில் விவாகரத்து செஞ்சுக்கிட்ட நடிகைகள் யார் யாருன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். லிஸ்ட்டில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது அமலா பால். தலைவா படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த படத்தோட டைரக்டர் விஜயை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் விஜய் தொடர்ந்து அமலா பால் மேலே குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு வந்தார். இதை எதையுமே கண்டுக்காத அமலா பால் 2017ஆம் ஆண்டு அவங்கள விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2023ஆம் ஆண்டு அவங்களோட நீண்ட நாள் காதலனான ஜெகத் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்க போகிறது சோனியா அகர்வால். 2000ஆம் ஆண்டு காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க தான் சோனியா அகர்வால். செல்வராகவனுடைய டைரக்ஷனில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்கள காதலிச்சு 2006ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களோட கல்யாண வாழ்க்கையில் தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள், நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு சந்தித்ததுக்கு அப்புறமா 4 வருஷத்துலேயே இவங்க விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2010ஆம் ஆண்டு செல்வராகவன் வேறொரு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வனிதா விஜயகுமார். 2002ஆம் ஆண்டு இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க கருத்து வேறுபாடு காரணமாக 2005ஆம் ஆண்டு பிரிஞ்சுட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்க 2007ஆம் ஆண்டு ஐராம் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இவரையும் 2012ஆம் ஆண்டு கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2020ஆம் ஆண்டு பீட்டர் பால் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு சில காலங்களே விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. ரக்ஷிதா மகாலட்சுமி 2013 தினேஷ் அப்படின்றவரை இவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்களோட திருமண வாழ்க்கை நினைச்சது போல அமையலை. தொடர்ந்து பல பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு. அது தொடர்ந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்த இவங்க 2021ஆம் ஆண்டு ஒஃபிஷியலாக விவாகரத்தும் வாங்கிக்கிட்டாங்க.